तेजमो योढां द्रुपदपुत्रेण तव शिष्येण धीमता. ஆச்சாரியரே, உமது சிஷ்யனும் துருபதன் புதல்வனுமாகிய அவ்வல்லவனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவ படையை பாரும். தேள் ஒன்று காப்பாற்றியவரையே பொருள்படுத்தாது கொட்டுகிறது. அதுபோன்று துரியோதனன் தன் குருவையே அவமதிக்கிறான். துருபதன் மகனுக்கும் பாண்டுவின் மக்களுக்கும் நீர் விண்வித்தை கற்பித்தது மடமைக்கு ஒப்பாகும். அதோ அவர்கள் உம்மை கொல்ல வருகிறார்கள் பாரும் என்று அவன் ஆச்சாரியாரை ஏசுகிறான். சீர்தூக்கி பார்க்கும் இடத்து பாண்டவர்களுடைய சிறிய படையையும் பெரிய படை என்று துரியோதனன் சொல்லுவது அவன் அடைந்துள்ள கலக்கத்தை விளக்குகிறது. அவன் இறுதியில் அடைய போகும் தோல்விக்கும் அது அறிகுறியாகும்.